சிவாஜியுடன் ஆபாசமாக நடித்த சுஜாதா, பெல்ட்டால் அடித்த கணவர். ஆபாசமாக நடிக்கக்கூடாது என்று கண்டிஷன் போட்டுவிட்டு ஆபாசமாக நடிக்க வைத்த இயக்குனர் புட்னா இயக்கத்தில் குளியல் காட்சியில் கவர்ச்சியாக நடித்துவிட்டு கணவருக்கு பயந்து கொண்டு நான் நடிக்கவில்லை என்று மறுத்த சுஜாதா. ஆரம்ப காலத்தில் மலையாள படங்களில் படங்கள் நடித்தவர் சுஜாதா. தமிழ் சினிமாவில் பெண்கள் போற்றும் குடும்ப தலைவியாக மாறியது எப்படி? இது எல்லாம் தான் இன்று பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மலையாள திரையுலகில் வில்லனாக நடித்து வந்த ஜோஷ் பிரகாஷ் உதவியுடன் 1971 சுஜாதா சினிமாவில் நுழைந்தார். அவர் நடித்த முதல் படம் தபஸ்வினி, அடுத்து புனர்ஜென்மம், சுழி உள்ளிட்ட படங்களில் நடித்தார். இந்த படங்கள் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருந்தார். ஆபாச படமாக புனர்ஜென்மம் படத்தில் நடித்திருந்தார். குடும்ப பெண்மணியாக தமிழ் சினிமாவில் நடித்த சுஜாதாவா இப்படி நடித்தார் என்று கேட்கும் அளவுக்கு அந்த படங்கள் ஆபாசமாக இருந்தது. அதன் பிறகு சுப்பையா மூலம் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அப்போது இயக்குனர் பாலச்சந்தர் நன்றாக பேப்பர் படி, தமிழை நன்றாக உச்சரி என்று சொல்லிவிட்டு, இதற்கு முன் மலையாளத்தில் நீ கவர்ச்சியாக போஸ்ட் கொடுத்திருக்கிறாய், புனர்ஜென்மம் படத்தில் ஆபாசமாக நடித்திருக்கிறாய், அது சர்டிஃபிகேட் படம், அந்த படம் அவள் ஒரு தொடர்கதை ரிலீஸ் முன்னால் வரக்கூடாது என்று கண்டிஷன் போட்டார். அதாவது அவள் ஒரு தொடர்கதை ரிலீஸ் ஆகும் வரை மலையாளத்தில் குறிப்பாக படங்களில் நடிக்கக்கூடாது, கவர்ச்சியாக எந்த பத்திரிகைக்கும் போஸ்ட் கொடுக்கக்கூடாது என்று சுஜாதாவை அழைத்து கண்டித்து சொல்லி அனுப்பினார் டைரக்டர் கே பாலச்சந்தர். நான் அந்த மாதிரி படங்களில் நடிக்க மாட்டேன், அப்படி கிளாமராக நடிக்க சொல்லி பல படங்கள் வந்தன, நான் மறுத்து விட்டேன் என்றார் சுஜாதா. அதன் பிறகு ஆபாசமாக படங்களில் நடிப்பதை தவிர்த்து விட்டார். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு இயக்குனர் பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சுஜாதா முதுகு தெரியும்படி ஜாக்கெட் கலற்றி, உள்ளாடை கலற்றி, சேலை மாற்றுவது போல நடிக்க வைத்தார். அதுதான் கொடுமை. மேலும் சுஜாதா தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகை சுஜாதா. அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற இளையராஜாவின் பாடல் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். நடிகை சுஜாதாவை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த முன்னணி கதாநாயகியாக இருந்தும் பத்திரிகைகள் மற்றும் டிவிகளில் அதிகம் நேர்காணல் தரமாட்டார். செய்தியாளர்களை சந்தித்ததும் இல்லை. சினிமா விழாக்களிலும் கூட அதிகமாக பங்கேற்க மாட்டார். நடிகர் திலகம் சிவாஜியுடன் 11 படங்களில் ஜோடியாக நடித்திருப்பார்கள். அண்ணன் ஒரு கோயில் படத்தில் 4 பக்கம் வேடருண்டு என்ற பாடலில் சிவாஜி, சுஜாதா இருவரும் அவ்வளவு ஆபாசமாக நடித்திருக்கார்கள். அண்ணன் ஒரு கோயில் குடும்ப படம், அண்ணன் தங்கை படம் என்று நம்பி வந்தவர்களுக்கு அந்த பாடல் ஆபாசமாக இருந்து வைக்கின்றது. முகம் சுளித்தார்கள். ஏண்டா குழந்தைகளை இந்த படத்துக்கு கூட்டி வந்தோம் என்று சங்கடப்பட்டார்கள். அந்த அளவுக்கு சிவாஜியும் சுஜாதாவும் மிக கேவலமாக நடித்திருந்தார்கள். படம் நல்ல கதை உள்ள படம்தான். அவ்வளவு கேவலமான ஒரு பாடல் காட்சியை வைத்து படத்தை அசிங்கமாக்கிவிட்டார்கள். அண்ணன் ஒரு கோயில் தெலுங்கிலிருந்து ரீமேக் செய்த படம்தான். தெலுங்கில் அந்த ஆபாச பாடல் இருந்தால் தமிழில் இருந்தாக வேண்டுமா என்ன? சுஜாதா சுத்தமாக பேரை கெடுத்துக் கொண்டார். அடுத்து தெலுங்கில் நடித்தபோது புட்டனா இயக்கத்தில் ஒரு குளியல் காட்சி மிகவும் கவர்ச்சியாக நடித்திருந்தார். அதற்கு நடித்துவிட்டு மறுபறிக்கையை தெரிவித்திருந்தார். இந்த குளியல் காட்சியில் நான் நடிக்கவில்லை, வேறொரு நடிகை வைத்து என் முகத்தை ஜோடனை செய்து விட்டார்கள் என்று நடிகைகள் நடிக்கும் போது காசுக்காக ஆசைப்பட்டு நடிக்கிறார்கள். பின்னால் அதை மறுப்பது எந்த வகை நியாயம்? பிறப்பு முதல் இறப்பு வரை சுஜாதா முகத்தில் எப்போதும் ஒரு சோகத்துடன் தான் காணப்படுவார். குடும்ப வாழ்க்கையில் அவர் நிம்மதி இழந்திருந்தாரா என்பதும் தெரியவில்லை. இப்படி நடிகை சுஜாதாவின் பிறப்பு முதல் இறப்பு வரை பலரும் அறியாத ரகசியமாக அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தும் மறைந்திருக்கிறார். மேலும் சுஜாதாவிற்கு எப்படியாவது சினிமாவை விட்டு விலக வேண்டும், இந்த போலித்தனமாக வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்ததால் ஜேகர் என்பவரை காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொண்டார். திருமணத்திற்கு பின் படங்களில் நடிக்கலாம் என்று சொன்ன அவரது கணவர் அதன் பின் இப்படி நடி அப்படி நடி என்று பல கண்டிஷன்களை போட்டு சுஜாதாவை பல வகையிலும் கொடுமைப்படுத்தினார். அத்தோடு அவரின் கணவர் ஜேகர் ஆணாதிக்க மனம் கொண்டவர், கர்வம், தலைக்கணம் பிடித்தவர் போல நடந்து கொள்வார். அவர் எப்படி சுஜாதா காதலித்தார்கள் என்பதுதான் இதுவரை புரியாத புதிர். சுஜாதா தனது கணவருடன் ஒரு வீட்டின் கீழ் பகுதியில் ஊறுகாய் கம்பெனி நடத்தி கொண்டு மேல் வீட்டில் குடியிருந்தார்கள். அந்த வகையில் ஒரு நாள் சுஜாதாவை அவரது கணவர் ஜேகர் பெல்ட்டால் அடிக்கும் சத்தமும், சுஜாதா வலி தாங்க முடியாமல் பலத்த சத்தத்துடன் அழும் சத்தமும் கேட்டது. உடனே பலரும் ஓடி சென்று தடுத்தனர். அப்போதும் சுஜாதா பெருமையாக எதையும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாராம்.
மேலும் அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீட்டை காலி செய்து விட்டார்கள். எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள் என்று யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. அவர் இறந்த செய்தி கூட யாருக்கும் தெரியவில்லை. விஷயம் தெரிந்த 1-2 நடிகர்கள் மட்டும்தான் சுஜாதாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார்கள். இப்படி தமிழ் சினிமாவில் நட்சத்திரமாக ஜொலித்த கதாநாயகிகளில் கடைசி காலங்களில் துன்பப்பட்டு துயரப்பட்டு மரணம் அடைந்தவர்களில் ஜெயலலிதா, ஸ்ரீவித்யா அவர்கள் பாணியில் சுஜாதா வாழ்க்கையும் அமைந்தது என்றால் மிகையல்ல. நல்ல வாழ்க்கை அமையாவிட்டால் நடிகையாக இருந்தாலும், குடும்ப தலைவியாக இருந்தாலும், சராசரி பெண்ணாக இருந்தாலும் துன்பம் துன்பமே. அதனால் நல்ல வாழ்க்கை அமைவது ஒன்றுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுக்கும் வரம். அந்த வரம் எல்லோருக்கும் நல்லதாக அமைய வேண்டும். சுஜாதா வாழ்க்கை கவர்ச்சி படங்களில் ஆபாசங்களில் இருந்து ஆரம்பித்து 300க்கும் மேற்பட்ட குடும்ப படங்கள் எடுத்து தமிழ் சினிமாவில் என்றும் மறக்க முடியாத நடிகையாக இருந்திருக்கிறார்.